காலை வணக்கம். இன்று நாம் பார்க்க இருக்கின்ற பாடம் யூனிட் 1 இன்ட்ரோடக்ஷன் டு அப்ளைடு சோஷியல் சைக்காலஜி 1. இதில் முன்னுரை பற்றி பார்க்க இருக்கின்றோம். முதல் சொசைட்டி அல்லது சமூகம் என்றால் என்ன என்பதை பற்றி நாம் பார்க்க வேண்டும். பல மனிதர்கள் சேர்ந்தது ஒரு சமூகம். பல மனிதர்கள், பல இனத்தை சார்ந்தவர்கள், பல குணமுடையவர்கள், பல கல்வி நிலையில் பல்வேறுபட்டவர்கள், இவர்களெல்லாம் ஒரு இடத்தில் வாழ்கிறார்கள். அவர்களை ஒரு கிராமம் அல்லது நகரம் அல்லது ஒரு குழுவாக நாம் சொல்லுகின்றோம். இதை நாம் சமூகம் என்கிறோம். அதைத்தான் நாம் சொசைட்டி என்கிறோம். சைக்காலஜி என்றால் உளவியல். அந்த குழுவிற்கு அவர்களுக்கென்று தனியாக ஒரு குணம் இருக்கிறது. உளவியல் அல்லது ஒரு குணமானது இருக்கிறது. அந்த குணங்களின் தன்மைகள் பற்றி பார்க்க இருக்கின்றோம். அப்ளைடு என்றால் அதை செயல்படுத்துவது, பரீட்சார்த்தமாக அவைகளை நாம் செயல்படுத்துவது, ஆய்வு செய்வது, கருத்துக்கள் அல்லது தியரிஸ் அல்லது அதனுடைய கூறுகளை பற்றி கூறுவது, இவைகள்லாம் வருகின்றன. ஆகவே இந்த பாடத்தில் நாம் ஒரு சமூக குழுவானது எப்படி திருத்தப்படுகிறது அல்லது மாற்றி அமைக்கப்படுகிறது, குணங்கள் என்ன, அதனுடைய பண்புகள் என்ன, இதை பற்றி நாம் விரிவாக பார்க்க இருக்கின்றோம். ஆகவே இது சமூக உளவியல். நான் ஏற்கனவே கூறியது போல சமூகம் என்பதற்கு தனியாக ஒரு மனப்பக்குவம், மனப்பாங்கு, செயல்பாடு இருக்கிறது. ஒரு குழுவாக இருக்கின்ற பொழுது அவர்கள் செயல்படுகின்ற முறையானது ஒரு குறிப்பிட்ட நிலையானதாக இருக்கிறது அல்லது மாறுபட்டதாக இருக்கிறது. ஆகவே இதை நாம் சமூக உளவியல் என்று கூறுகிறோம். இதை மனித நடத்தை, மனிதர்களானது தனி மனித நடத்தை என்று கூறலாம், ஒரு குழுவினுடைய நடத்தை என்று கூறலாம். நாம் இங்கு பார்க்க இருப்பதெல்லாம் ஒரு குழுவிற்கான அவருடைய நடத்தை, செயல்பாடுகள் எவ்வாறு இருக்கிறது என்பதை பற்றி நாம் விளக்கமாக பார்க்க இருக்கின்றோம். சமூக சூழலில் ஒன்றுக்கொன்று தொடர்புடையது. ஒரு சமூகமானது ஒரு சூழலில் குறிப்பிட்ட என்விரான்மெண்ட் அல்லது ஒரு குறிப்பிட்ட சூழலில் தான் வசிக்கின்றது. அந்த சூழலில் ஏற்படுகின்ற மாற்றங்கள் அந்த குழுவினுடைய செயல்பாடுகளை பாதிக்கிறது. அதை நாம் பார்க்கின்றோம். உலகின் பல்வேறு பகுதிகளிலும் வாழ்கின்ற மக்கள் அந்தந்த சூழலுக்கு ஏற்றபடிதான் அவர்களுடைய கலாச்சாரம், பண்பாடு, செயல்பாடுகள் அமைகின்றன. உதாரணமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றால், ஆப்பிரிக்க நாட்டிலே இன்னும் பழைய கலாச்சாரங்கள், மரபுகள், செயல்பாடுகள் அவர்கள் இன்னும் எங்கேயோ இருக்கிறது. ஆனால் வளர்ந்த நாடுகளில் அல்லது வளர்ச்சி வருகின்ற நாடுகளில் அவருடைய வளர்ச்சியானது, அவருடைய சமூக நடத்தையானது வேறு விதமாக இருக்கிறது. ஆகவே அவர்களை பற்றி நாம் பார்க்கின்ற பொழுது இன்னும் அவர்கள் விலங்குகளைப் போல் அவருடைய நடை உடை பாவனை, அவருடைய கல்வி அறிவு இல்லாமல் அவர்கள் இருப்பதை நாம் பார்க்கின்றோம். ஆகவே சமூக சூழல் தான் ஒரு சூழலில் அவருடைய நடத்தையானது மாறுபட்டதாக இருக்கிறது என்பதை பற்றி நாம் பார்க்க இருக்கின்றோம். ஆகவே சூழலில் மனிதர்கள் அவருடைய செயல்பாடுகள் ஒருவேளை வளர்ச்சி உடையதாக இருக்கலாம், மாற்றம் உடையதாக இருக்கலாம். இதை பற்றி தான் நாம் பார்க்க இருக்கின்றோம். இதை பற்றி கார்ட் லெனின் இதை விளக்கி இருக்கின்றார்கள். கார்ட் லெனின் என்ற ஆய்வாளர் விளக்கி இருக்கின்றார்கள். இந்த மாதிரியான இந்த மனிதர்களுடைய இந்த சமூக நடத்தையானது சிக்கல் நிறைந்தது. காம்ப்ளெக்ஸ் என்றால் மாறுபட்டதாகவும் அதை வரையறுப்பது மிக கடினமானதாக இருக்கிறது. வரையறுக்க முயற்சி செய்தாலும் அதற்கு வரையறைகள் இருக்கின்றன. ஆகவே சிக்கல் நிறைந்தது என்று கூறுகின்றார். ஆகவே இந்த சமூக நடத்தையானது ஆய்வுக்கு உட்படுத்துகின்ற பொழுது மாற்றங்கள் நிறைந்ததாகவும் சிக்கல்கள் நிறைந்ததாகவும் இருக்கிறது என்பதை பற்றி கார்ட் லெனின் விளக்கியிருக்கின்றார்கள். ஏனென்றால் இதில் பல்வேறு காரணங்கள் இருக்கின்றன. சமூக நடத்தைக்கு பல்வேறு காரணங்கள் இருக்கின்றன என்பதை பற்றி நாம் பார்க்க இருக்கின்றோம். ஏற்கனவே கூறியது போல, ஒன்று என்விரான்மெண்ட் அல்லது சூழல், மறுபக்கம் மனிதர்கள் அல்லது சமூகம். இந்த இரண்டும் வேறு சமயங்களில் வேறு நிலைகளில் பிணைந்து அவைகள் செயல்பாடுகளை ஏற்படுத்துகின்றன. கார்ட் லெனின் என்பவர் 1936 இந்த நடத்தை பற்றி, இந்த சமூக
செயல்பாடுகள் சமூக உளவியலின் நடத்தை பற்றி கூறுகின்ற பொழுது ஒரு சமன்பாட்டை கூறுகின்றார். அதில் அவர் சொல்லுவது சூழல் பெருக்கல் தனிநபர் பண்புகள். இங்கே தனிநபர் பண்புகள் என்பது நான் பல பேர் ஒரு கிராமம் அல்லது நகரத்தில் இருக்கின்றார்கள் அல்லது ஒரு இடத்தில் சேர்ந்திருக்கின்றார்கள். இவர்கள் பல்வேறு தனிப்பட்ட குணங்கள், நடத்தைகள், பண்புகள் உடையவர்களாக அவர்கள் இருக்கிறார்கள். அதை எதோடு பெருக்க வேண்டும் என்றால் என்விரான்மெண்ட் அல்லது சூழலோடு பெருக்க வேண்டும். ஒரு குறிப்பிட்ட சூழலில் அவருடைய பண்புகளை வேறு வேறு விதங்களில் அவர்கள் வெளிப்படுத்துகின்றார்கள். குளிர்காலத்தில் ஒரு விதமாக பண்புகளை வெளிப்படுத்தலாம், கோடை காலத்தில் வேறு விதமாக வெளிப்படுத்தலாம், அவசர காலங்களில் ஒரு விதமாக வெளிப்படுத்தலாம், ஆபத்து காலங்களில் ஒரு விதமாக அவர்கள் வெளிப்படுத்தலாம், அல்லது அல்லது சண்டை போடுகின்ற பொழுது அவர்கள் ஒரு விதமாக வெளிப்படுத்தலாம், அமைதியாக அல்லது அன்பு காட்டுகின்ற பொழுது அவர்கள் தங்களுடைய செயல்பாடுகளை ஒரு விதமாக காட்டலாம். ஆகவே அவருடைய சமன்பாட்டின்படி இந்த என்விரான்மெண்ட் பெருக்கல் தனிநபர் பண்புகள் இவைகள் தான் அந்த சமூக இந்த செயல்பாடுகளை நிர்ணயிக்கும் ஒரு சமன்பாடு என்று கார்ட்லெனின் கூறுகின்றார்கள். அடுத்ததாக நாம் பார்ப்பது நேச்சர் ஆஃப் சோசியல் சைக்காலஜி. நேச்சர் என்றால் இயல்பு அல்லது பண்புகள், இயல்பு தன்மை என்பதை இயல்பாக இந்த சமூக உளவியல் என்ன தன்மை உடையது, இதை பற்றி நாம் பார்க்கின்றோம். இதை பற்றி விளக்கங்கள் காசின், பெயின், மார்க்ஸ் என்பவர்கள் 2017 ஆண்டில் குறிப்பிட்டிருக்கின்றார்கள். நாம் மற்றவர்களை எப்படி பார்க்கின்றோம்? ஒரு சமூகத்தில் பல்வேறு நபர்கள் வேறு வேறு நபருடன் தொடர்புடையவர்களாக இருக்கின்றார்கள். ஒவ்வொருவரும் மற்றவர்களை ஒரு இடை போடுகின்றார்கள். மற்றவர்களை சந்திக்கின்ற பொழுது நாம் எவ்வாறு பார்க்கின்றோம்? மற்றவர்களால் என்ன தாக்கம் அல்லது அவர்களுடைய செயல்பாடுகள் நம் மீது என்ன தாக்கத்தை ஏற்படுகின்றது? நாம் ஒருவருடன் உரையாடும் பொழுது அவர்கள் சொன்ன கருத்துக்கள் நம் மீது தாக்கத்தை ஏற்படுத்துகின்றது. அவர்கள் சொன்ன கருத்துக்கள் நம் மீது உணர்வுகளை தூண்டுவதாக இருக்கிறது. ஆகவே நாம் மற்றவருடன் தொடர்புடையவராக இருக்கின்ற பொழுது நமக்கு என்ன தாக்கம் நம் மீது ஏற்படுகின்றது? இதை ஒரு விஞ்ஞான முறைப்படி பார்க்கின்ற பொழுது இதை சமூக உளவியல், ஒரு உளவியல் என்று நாம் சமூக உளவியல் என்று நாம் கருதுகிறோம். ஏனென்றால் மற்றவர்கள் நம்முடன் தொடர்பு கொள்கின்ற பொழுது தாக்கத்தை நம் மீது ஏற்படுத்துகின்றார்கள். அதே போல நாமும் நம்முடைய நடத்தைகளினால், நம்முடைய செயல்பாடுகளினால் மற்றவர்கள் மேல் தாக்கத்தை ஏற்படுத்துகிறோம். இதுதான் இயல்பாக நாம் இந்த சமூகத்தில் பார்ப்பது ஆகும். இதைத்தான் இயல்பான தன்மை, இந்த சமூக உளவியலின் இயல்பு தன்மை, இயல்பான தன்மை என்று அவர்கள் கூறுகிறார்கள். அடுத்ததாக கார்டன் ஆல்போர்ட் 1985 ஆண்டு, அவர் மட்டுமல்லாமல் பாரன், பயன், சூல்ஸ் போன்றவர்கள் 1989 ஆண்டு அவர்கள் கூறுவது என்னவென்றால், சூழலில் தனிநபர் நடத்தை இவ்வாறு இருக்கிறது. ஒரு குறிப்பிட்ட சூழலில் எவ்வாறு தனிநபர் நடத்தையானது இருக்கிறது என்பதை பற்றி கூறுகின்றார்கள். நான் ஏற்கனவே கூறியது போல ஒரு குறிப்பிட்ட சூழலில் அந்த தனிநபருடைய நடத்தையானது ஒரு விதமாக இருக்கிறது. அது அமைதியான காலத்தில், ஆபத்தான காலத்தில், ஒரு சண்டை நடக்கின்ற காலத்தில் ஒவ்வொரு சூழலிலும் தனிநபருடைய நடத்தையானது வேறுபடுகிறது என்பதை பற்றி பார்க்கின்றோம். அந்த காரணிகளை நாம் அறிய முயல்வது என்பதுதான் இவர்கள் ஒரு விஞ்ஞான பூர்வமாக பார்க்கின்றார்கள். இந்த நடத்தையை, அதனுடைய காரணிகளை விஞ்ஞான பூர்வமாக பார்க்க முடியும் என்று அவர்கள் கூறுகிறார்கள். அதே போல சீவல் என்பவரும் 1989 ஆண்டு அவருடைய உளவியல் கருத்துக்களில் கூறியுள்ளார்கள். அதுபோல அந்த உளவியல் சமூகவியல் தொடர்புடையது. ஆகவே அந்த சமூகவியல் அவ்வாறு அவர்கள் தாக்கத்தை ஏற்படுத்தி இந்த சமூகத்தில் செயல்படுகின்ற பொழுது அந்த சூழலும் அந்த தனிநபர் பண்புகளும் இணைந்து பிணைந்து செயல்படுகின்றது. அவைகள் ஒன்றுக்கொன்று தொடர்புடையதாக இருக்கிறது என்பதை நாம் பார்க்க முடிகின்றது. அடுத்ததாக சமூக உளவியல் சோசியல் சைக்காலஜி. இது ஒரு விஞ்ஞானம். விஞ்ஞானம் என்பது விஞ்ஞானம் என்றால் என்ன என்று பார்க்கின்ற பொழுது அது ஆய்வுக்கு உட்பட்டது. அதில் ஒரு ஹைபாதிசிஸ் அல்லது நாம் என்னவாக இருக்க வேண்டும் என்று நாம் எதிர்பார்க்கின்றோம், அதை ஒரு ஆய்வுக்கு உட்படுத்துகின்றோம். அதை அப்ஜெக்டிவ், அதில் எந்த விதமான நம்முடைய சொந்த வெறுப்பின்றி அவைகளை நாம் ஆய்வு செய்கின்றோம். இதை நாம்
திரும்ப திரும்ப செய்யப்படுகின்ற பொழுது அதை ஒரு விஞ்ஞானம் என்று கூறுகின்றோம். அந்த முடிவுகளை திரும்ப திரும்ப செய்ய நாம் முயற்சி செய்கின்ற பொழுது அதை ஒரு விஞ்ஞானம் என்று கூறுகின்றோம். இது ஒரு அறையிலோ அல்லது புற உலகிலோ அல்லது வெளி உலகில் கூட இருக்கலாம். வெளி நடத்தை, எந்த ஒரு இடத்தில், ஒரு கிராமம் அல்லது ஒரு நகரம் அல்லது ஒரு நாடு, இவற்றில் அது ஒரு விஞ்ஞான முறைப்படி அவைகளை நாம் ஒரு ஆராய்ச்சி செய்ய முடியும். ஆகவே இந்த சமூக உளவியல் ஒரு விஞ்ஞானம், ஒரு சயின்ஸ் என்று அவர்கள் கூறுகின்றார்கள். அதில் வரும்பொழுது நாம் விஞ்ஞான முறைப்படி கருத்துருக்கள் ஐடியாலஜிஸ் அல்லது கருத்துக்களை நாம் வைக்கிறோம், அல்லது ஹைபாதிசிஸ், இவைகள் வர வேண்டும், இவைகள் இருக்கலாம் என்று அந்த கருத்துருக்களை அதில் கொடுக்கிறோம். விஞ்ஞான முறைப்படி பார்க்கின்ற பொழுது இப்படி வரலாம், இப்படி இருக்கலாம் என்பதை நாம் நினைத்து அவைகளை தூத்து அந்த சூழலிலோ அந்த ஆட்கள் மேலேயோ பிரயோகிக்கிறோம். இது ஆகவே விஞ்ஞான முறைப்படி நாம் படிக்கின்றோம், அதை ஆய்வு செய்கிறோம். மறுபடி ஆய்வு செய்ய ஒரு குறிப்பிட்ட சூழலில் அந்த மனிதர்கள் ஒரு நடத்தையை காட்டியிருந்தால், ஒரு பண்பை காட்டியிருந்தால், அதே போல வேறொரு சூழலிலும் செய்து பார்க்கின்றோம். ஆகவே விஞ்ஞான முறைப்படி என்று சொல்கின்ற பொழுது திரும்ப திரும்ப ஆய்வு செய்ய முயலுகின்றோம். இதைத்தான் நாம் விஞ்ஞான முறைப்படி என்று கூறுகின்றோம். அதில் செயல்கள் ஏற்படுகின்றன. அந்த செயல்களுக்கு நாம் விளக்கங்களை கொடுக்கின்றோம். என்ன செயல்கள் தந்திருக்கின்றார்கள், அதற்கு விளக்கம் கொடுக்கின்றோம். அந்த விவரங்களை கண்டறிகின்றோம். அதனுடைய விவரம் என்ன, அதை கண்டறிந்து அவைகளை வகைப்படுத்துகிறோம், எழுதி வைத்திருக்கின்றோம். ஏன் அவ்வாறு ஒரு சூழலில் செயல்படுகிறார்கள், அந்த மனிதர்கள், அந்த கிராமத்தில் உள்ளவர்கள், அந்த நகரத்தில் உள்ளவர்கள் ஏன் அந்த சூழலில் இவ்வாறு செயல்படுகிறார்கள் என்பதற்கான காரணங்களை கண்டுபிடிக்க நாம் முயற்சி செய்கின்றோம். அதன் மூலமான பொதுமையான கோட்பாடுகளை உருவாக்குகின்றோம். ஜெனரல் தியரிஸ், பொதுமையான கோட்பாடுகளை, இதற்கான காரணங்கள் இவ்வாறு இருக்கலாம் என்பதை பொதுமையான கோட்பாடுகளை நாம் உண்டாக்குகின்றோம். அவைகளை நாம் இந்த மாதிரியான கோட்பாடுகளை வேறு இடத்தில் பிரயோகித்து பார்க்க முடியும். ஆகவே ஜெனரல் தியரிஸ், ஜெனரல் பிரின்சிபிள்ஸ், இவைகளை நாம் உருவாக்க முயற்சி செய்கின்றோம். இதையும் நாம் சயின்டிபிக் ஸ்டடி, விஞ்ஞான முறைப்படியான படிப்பு என்று நாம் கருதுவதற்கு காரணமாக இது அமைகிறது. அடுத்து உற்றுநோக்கல் முறை. உற்றுநோக்கல் என்றால் அப்சர்வேஷன். நம்முடைய வாழ்க்கையில் நாம் மற்றவர்கள் எவ்வாறு செயல்படுகிறார்கள் என்பதை நாம் அறிந்தோ அறியாமலோ நாம் பார்க்கின்றோம். நாம் வீட்டில் இருக்கும் பொழுது குழந்தைகள் என்னென்ன செய்கின்றார்கள் என்பதை பார்க்கின்றார்கள். ஒரு தாயானவள் தன் குழந்தைகளை உற்று நோக்கி எந்தெந்த குழந்தைக்கு என்ன பிடிக்கிறது, எந்தெந்த குழந்தைக்கு என்ன சாப்பிடுகிறது, எந்தெந்த குழந்தைகள் எந்த சமயத்தில் எழுந்திருக்கின்றன, எந்த மாதிரியான செயல்படுகின்றன என்பதை அந்த தாயானது கவனிக்கின்றாள். அதே போல் நாம் செல்லுகின்ற ஒரு பள்ளியோ ஒரு நிறுவனமோ மற்ற இடத்தில் மற்றவர்களை நம்மை அப்சர்வேஷன் அல்லது உற்று நோக்கல் செய்கிறார்கள். அவர்கள் நம்முடைய செயல்பாடுகள் எவ்வாறு இருக்கிறது என்பதை பற்றி ஆய்வு செய்கிறார்கள். கவனித்தல் முறையில் அவர்கள் முடிவெடுக்கிறார்கள். இதைத்தான் உற்று நோக்கல் முறை என்று சொல்கின்றோம். மெக்டெலிட் கராரி 1994 ஆண்டில் இதை பற்றி சொல்லி இருக்கின்றார்கள். அவை கவனமாக உற்றுநோக்கல். உற்றுநோக்கல் என்றாலே மிகவும் கவனமாக பார்த்தல் என்பதுதான் ஆகும். அதிலும் கவனமாக அந்த ஆட்கள் மற்றவர்களை கவனிக்கின்றார்கள். ஒரு சமூகத்தில் ஒருவர் மற்றவர்களை, அந்த சமூகத்தை கவனிக்கின்றார்கள் என்பதை நாம் தெரிந்து கொள்கின்றோம். இதை நாம் கவனமாக உற்று நோக்குதல் என்று கூறுகின்றோம். அதன் மூலமாக ஒரு பொதுமையான கருத்து, இந்த சமூகத்திற்கு ஒரு பொதுமையான ஒரு கருத்தை உண்டாக்கலாம். இந்த மக்கள் இந்த சூழலில் இப்படி இருக்கிறார்கள், இவர்கள் ஆவேசமாக இருக்கிறார்கள், இந்த சூழலில் அமைதியாக இருக்கிறார்கள், இந்த சூழலில் மிகவும் சந்தோஷமாக இருக்கிறார்கள், இந்த சூழலில் இவர்கள் மிகவும் கவலையாக இருக்கின்றார்கள் என்ற பொதுமையான கருத்துக்களை உருவாக்குதல் முடியும். இதை நாம் ஜெனரல் பிரின்சிபிள்ஸ் என்று கூறுகின்றோம். அதே போல இதன் மூலமாக வருவதை கண்டறிய முயலுதல். இவ்வாறு இருக்கின்றார்கள் என்றால் அடுத்து என்ன செய்ய போகின்றார்கள், இவர்கள் அமைதியாக இருக்கின்றார்கள், சந்தோஷமாக இருக்கின்றார்கள், அடுத்து என்ன இவர்கள் செய்வார்கள், அல்லது
ஒரு குழுவானது ஆரவாரமாக இருக்கின்றார்கள், அடுத்து என்ன செய்ய போகின்றார்கள் என்பதை கண்டறிய நாம் முயற்சி பண்ணலாம். ஒரு சூழலில், குறிப்பிட்ட சூழலில் அவர்கள் ஆரவாரமாக இருந்தால் அடுத்த நிலை அவர்கள் ஒருவேளைக்கு வன்முறைக்கு செல்லலாம் என்பதை நாம் கண்டறிய முடியும். ஆகவே மிகவும் ஆரவாரமாகவும் அமைதியின்றியும் இருந்தால் அடுத்த நிகழ்வு அவர்கள் வன்முறையில் இறங்குவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது என்பதை நம்மால் உணர முடியும். ஏனென்றால் இது போன்றுதான் வேறொரு ஆரவாரமான சூழலில் அவர்கள் அமைதி இல்லாமல் வன்முறையில் இறங்குவதை நாம் பல சமயங்களில் பார்த்திருக்கிறோம். ஆகவே இதன் மூலமாக இந்த சமூகம் அல்லது இந்த குழு என்ன செய்ய போகிறது என்பதை நாம் கண்டறிய முயற்சி பண்ண முடியும், செய்யலாம். அடுத்ததாக இது போல இவைகளை நாம் வெளி உலகில் மக்கள் எவ்வாறு செயல்படுகிறார்கள், அமைதியாக இருக்கின்றார்களா அல்லது கோபமாக இருக்கிறார்களா என்பதை நாம் உற்று நோக்கல் செய்கின்றோம். இவற்றை ஆய்வு கூடத்தில் ஒரு லேப் அல்லது ஒரு அறைக்குள் ஒரு சில நபர்களை வைத்தும் ஆராய்ச்சி செய்ய முடியும். பரீட்சார்த்தமான முறையில் நாம் கண்டுபிடிக்க முடியும். இதை நாம் எம்பிரிக்கல் மெத்தட்ஸ் என்று கூறுகின்றோம். எம்பிரிக்கல் என்றால் பரீட்சார்த்தமான பொருள்கள், அதில் அது ஐடியல் அல்லது ஒரு கண்ணுக்கு தெரியாதாக இருக்காது, கண்ணுக்கு தெரிந்த முறையில் நாம் அவைகளை கண்டுபிடித்தல் தான் எம்பிரிக்கல் மெத்தட்ஸ். அவர்கள் என்ன பேசுகிறார்கள், என்ன செய்கிறார்கள் என்பதை அவர்களை பரீட்சார்த்தமான முறையில் அவைகளை கண்டறிதல் தான் அடுத்ததாக இருக்கிறது. இதை ஒரு ஆய்வு கூடத்திலும் நாம் செய்ய முடியும். அடுத்ததாக சமூக நிகழ்வு அல்லது சோசியல் பினமினா. சமூக நிகழ்வு என்றால் என்ன? நாம் ஏற்கனவே கூறியது போல ஒரு கிராமம் அல்லது ஒரு நகரம் ஒரு குறிப்பிட்ட சூழலில் அமைதியாக மகிழ்ச்சியாக அவர்கள் இருக்கிறார்கள். வேறொரு சூழலில் அவர்கள் மிகவும் கவலை உடையவர்களாகவும் வேதனை உடையவர்களாக இருக்கின்றார்கள். உலகில் நாம் அன்றாடம் பார்க்கின்ற பொழுது ஒரு சில இடங்களில் போர் நடக்கிறது. போர் நடக்கின்ற பொழுது அவர்கள் நிம்மதி இல்லாமல் இருக்கின்றார்கள், துயரத்தில் மூழ்கி இருக்கின்றார்கள். அவர்களால் அமைதியாக வாழ முடியாது. அவர்கள் போதுமான உணவு உடை இவைகள் கிடைக்கவில்லை. ஆகவே அவைகளுக்கும் அமைதியான ஒரு இடத்தில் மக்கள் வாழ்வதற்கும் ஒரு வேறுபாட்டை நாம் பார்க்கின்றோம். இதைத்தான் நாம் சமூக நிகழ்வு என்று கூறுகின்றோம். ஒரு குறிப்பிட்ட சூழலில் அமைதி இல்லாமல் அவர்கள் பறந்து ஓடிக்கொண்டும் கவலையோடு இருப்பது ஒரு பக்கம், மற்றொரு பக்கம் அமைதியான சூழலில் மக்கள் வாழ்வதை பார்க்கிறோம். இவைகள்தான் வேறுபட்ட சமூக நிகழ்வுகள் ஆகும். இதை நாம் சோசியல் பினோமினா என்று கூறுகின்றோம். இதை நாம் குழு நடத்தை என்று கூறுகின்றோம். அதில் இந்த நடத்தையானது எவ்வாறு நடந்து கொள்கிறது, அதனுடைய பயனானது எவ்வாறு இருக்கிறது, அதில் சமூக அந்தஸ்து எவ்வாறு இருக்கிறது போன்றவற்றை நாம் கவனிக்கின்றோம். எப்பொழுது அமைதியாக இருக்கின்றதோ அப்பொழுதுதான் நல்ல அவர்கள் நல்ல சமூக அந்தஸ்தை பெற முடியும். அமைதியின்மையில் அந்த சமூக அந்தஸ்து கிடைக்காது. ஆகவே சமூக அந்தஸ்து அமைதியான சமயங்களில் அவர்கள் அடைவதை நாம் பார்க்கின்றோம். ஆகவே அவர்கள் ஒன்று சேர்ந்து அவர்கள் மகிழ்ச்சியாக வாழ்வதை நாம் பார்க்கின்றோம். அடுத்ததாக நாம் பார்ப்பது ஒரு எடுத்துக்காட்டு. உதாரணமாக ஒரு சில சமயங்களில் இந்த மாணவர்களோ அல்லது வேலை வாய்ப்புக்காகவோ நேர்காணல் நிகழ்ச்சியினை எதிர்கொள்கிறார்கள். அந்த நேர்காணல் சரியில்லை என்றால் அதை காரணங்களை அறிய முடியும். ஏனென்றால் இது ஒரு தொடர்பு, ஒரு சமூக தொடர்பு. அதில் ஒரு தனிநபரினுடைய திறமைகளை பற்றி ஆய்வு செய்கின்றார்கள். இதையே நாம் நேர்காணல் என்று சொல்கின்றோம். அவர் அந்த நேர்காணலில் அவர் சரியான முறையில் பதில்களை கூறவில்லை என்றால் அதற்கான காரணங்கள் என்ன? அவர்கள் கேள்விகள் சரியில்லாமல் இருந்தனவா, அல்லது இவருக்கு அந்த நேர்காணலில் பங்கு பெற்றவர் சரியான பதில்களை கூறவில்லையா என்ற காரணங்களை முயற்சி செய்கின்றோம். இந்த காரணங்களை அறிதல் இது ஒரு சமூக தொடர்பு. ஆகவே இது ஒரு எடுத்துக்காட்டாக நாம் பார்க்கின்றோம். இது ஒரு சோசியல் பினோமினா. இது ஒரு எடுத்துக்காட்டில் நாம் எவ்வாறு இந்த தொடர்புகள் இருக்கின்றன, குறையுடையதா நிறையுடையதா என்பதை பற்றி ஆய்வு செய்கின்றோம். அடுத்து நாம் பார்த்தது போல இந்த ஆய்வுகள் எந்த விதமான பிரஜுடிஸ் அல்லது பிரஜுடிஸ் என்று சார்ந்து இருக்காமல் ஒரு சார்பு
சார்பு உடையவராக இல்லாமல், அல்லது ஒரு ஒரு குழுவிற்காக நாம் பரிந்து கொண்டு பேசாமல், ஆப்ஜெக்டிவ் சார்பற்ற தன்மையில் இவர்களுக்கும் ஒட்டுதல்லாமல் அவர்களுக்கும் ஒட்டுதல்லாமல் அவருடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கிறது என்பதை பார்ப்பதுதான் சார்பின்மை அல்லது பார்ப்பது ஆகும். ஆகவே விஞ்ஞான பூர்வமாக நாம் அவைகளை ஆய்வு செய்தல் வேண்டும். ஆகவே இந்த பாடத்தில் இந்த சமூக செயல்பாடுகளை நாம் அப்ஜெக்டிவ் அல்லது எந்த விதமான வெறுப்பு இல்லாமல் அவர்கள் மேல் நாம் நம்முடைய விருப்பங்களை திணிக்காமல் அவர்கள் எவ்வாறு இருக்கிறார்கள் என்பதை விஞ்ஞான பூர்வமாக தெரிந்து கொள்ளுதல் நம்முடைய முக்கியமாக நமக்கு வேண்டும். அடுத்து நாம் பார்ப்பது ஸ்கோப் அல்லது பரவல் நிலை. பரவல் நிலையில் எவ்வாறு இருக்கிறது என்பதை பற்றி பார்க்கிறோம். ஆகவே இந்த சமூக உளவியலில் எண்ணங்கள் இருக்கின்றன, உணர்வுகள் இருக்கின்றன, நடத்தை இருக்கின்றது, அதை புரிதல் இருக்கின்றது, அவற்றில் விருப்பம் இருக்கின்றது, அந்த விருப்பங்கள் அடைதல் அவைகளை நிறைவேற்றுதல் இருக்கிறது. ஆகவே விருப்பம் சார்ந்த நடத்தையானது இருக்கிறது. இவைகள் ஒன்றுக்கொன்று தொடர்புடையவராக இருக்கின்றன. ஆகவே இந்த குழுவிற்கு எண்ணமும் உணர்வு, நடத்தை, விருப்ப நடத்தை இந்த போன்ற தொடர்புகளை நாம் பார்க்கின்றோம். ஆகவே இந்த சூழலில் குறிப்பிட்ட நடத்தையை அந்த மனிதர்கள் தேர்வு செய்கின்றார்கள். ஆகவே அதற்கான காரணங்களை நாம் ஆய்வு செய்கின்றோம். ஆகவே ஒவ்வொரு நடத்தைக்கும், ஒவ்வொரு பிஹேவியர், ஒவ்வொரு செயல்பாட்டிற்கும், தனிநபர் நடத்தைக்கும் குழுவினுடைய நடத்தைக்கும் காரணங்கள் இருக்கின்றன. அந்த காரணங்களை நாம் கண்டறிவதுதான் நம்முடைய முக்கியமான காரணமாக இருக்கிறது. இதுதான் நம்முடைய சோசியல் சைக்காலஜி அல்லது சமூக உளவியலும் சரி, அப்ளைடு சோசியல் சைக்காலஜி அதை செயல்படுத்துவதிலும் சரி, இந்த காரணங்களை கண்டுபிடித்தல் நம்முடைய மிகவும் அவசியமானதாக நமக்கு இருக்கிறது. அடுத்து சமூக புரிதல். சமூகத்தில் சோசியல் காக்னிஷன் என்று சொல்கின்றோம். நாம் ஏற்கனவே கூறியது போல இந்த சமூகத்தில் ஒருவருக்கொருவர் ஒரு புரிதலை ஏற்படுத்துகின்றார்கள். நிறைய சமயங்களில் அவர்கள் தொடர்புடையவர்களாக இருக்கும்போது சரியான புரிதல்களை உடையவர்களாக இருக்கின்றார்கள். உதாரணமாக ஒரு வீட்டில் அவர்கள் புரிதலானது அதிகமாக இருக்கிறது. ஒரு தாய்க்கு குழந்தைகளை பற்றி அதிகமான புரிதல் இருக்கிறது. எந்த குழந்தைக்கு எந்த உணவு பிடிக்கும், எந்த குழந்தைக்கு எந்த உடை பிடிக்கும் என்பதை நல்ல புரிதலோடு அந்த தாயானது செய்ய முடிகிறது. அதே போல சமூகத்திலும் புரிதல் இருக்கிறது. இதை சோசியல் காக்னிஷன் என்று சொல்லுகின்றோம். இது சோசியல் பெர்செப்ஷன் என்று சொல்லுகின்றோம். இது ஸ்கீமா திட்டமிடுதல் என்றும், ஸ்டீரியோடைப்ஸ் என்றால் குறைபாடு உடையதை, ஸ்டீரியோடைப்ஸ் என்றால் உதாரணமாக ஒரு வலிவிழந்தவர்கள், பலமற்றவர்கள் போன்றவற்றை கூறுவதுதான் ஸ்டீரியோடைப்ஸ் போன்றவற்றை நாம் கண்டுபிடிக்க முடிகின்றது. ஆகவே சமூக உளவியலில் எவர்கள் குறைபாடு உடையவர்களாக இருக்கிறார்கள், எவர்கள் வலு உடையவர்களாகவும் வலுவிழந்தவர்களாக இருக்கிறார்கள், சமூகத்தில் உயர்ந்தவர்கள், தாழ்ந்தவர்கள், அவருடைய நிலைப்பாடுகள் போன்றவற்றை நாம் புரிதல் மூலமாக அறிய முடிகிறது. இதை நாம் சோசியல் காக்னிஷன் என்று கூறுகின்றோம். இதை நாம் சோசியல் பெர்செப்ஷன் என்று கூறுகின்றோம். அதில் வரக்கூடிய பிரிவுகளில் ஸ்கீமா, ஸ்டீரியோடைப்ஸ் போன்றவைகளும் வருகின்றன. அதற்கான விவரங்களையும் நாம் பார்த்துவிட்டோம். ஸ்டீரியோடைப்ஸ் என்றால் பலமற்றவர்கள், வலுவிழந்தவர்கள் போன்றவற்றை நாம் அடுத்தது சமகாலத்தவர்கள் நடத்தை ஒத்துப்போகுதல். சமகாலத்தவர்கள் அவர்கள் நடத்தையானது ஒரு குழு நடத்தையோடு ஒத்துப்போவதாக இருக்கும். அதை நாம் கன்ஃபர்மிட்டி என்று கூறுகின்றோம். சமகாலத்தில் வாழ்வர்கள் சமூகத்தோடு ஒப்புடையவர்களாக இருக்கிறார்கள், ஒத்துப்போகின்றார்கள். அப்படி இருப்பதை நாம் கன்ஃபர்மிட்டி என்று சொல்கின்றோம். இசைவு இல்லாமல் இருந்தால் அதை வேறுபட்டவர்கள் என்று கூறுகின்றோம். டிஃபரன்சஸ் வேறுபட்டவர்கள் என்று கூறுகின்றோம். அப்படி அவர்கள் ஒத்து போய்விட்டால் அவர்களை கன்ஃபார்மிட்டி என்று கூறுகின்றோம். இதையே ப்ரோ சோசியல் பிஹேவியர் ஏனென்றால் அந்த இனத்தோடு சேர்ந்த அவர்களுக்கு என்ன பிடிக்குமோ அது ஒத்து அவர்கள் செயல்படுகின்றார்கள். அதை ப்ரோ சோசியல் பிஹேவியர் என்றும் நாம் கூறுகின்றோம். அடுத்ததாக தனிநபர் மற்றவர்களை ஏன் தூண்ட வேண்டும் என்பதை பற்றி பார்க்கின்றோம். ஒரு குழு என்கின்ற பொழுது அவர்கள் தனிநபர்கள் தங்களுடைய தாக்கங்களை மற்றவர்கள் மேல் ஏற்படுத்துகின்றார்கள் என்பதை பார்க்கின்றோம். எதற்காக அப்படி ஏற்படுத்துகின்றார்கள் என்றால் இது சமூக பண்பு. சமூக உளவில் இயல்பாகவே அவர்கள் தன்னுடைய கருத்துக்களை சொல்லவும் மற்றவர்களை அதன் மூலமாக தூண்டவும் அவர்கள்
விருப்பமுடையவர்களாக இருக்கின்றார்கள். இதை நாம் மதங்களில் பார்க்கிறோம். ஒரு சில தனிநபர்கள் மதங்களை பற்றி பேசி மற்றவர்களை தூண்டலாம். ஒரு சில தனிநபர்கள் இப்படி செயல்பாடுகள், உதாரணமாக இவர்கள் ஒரு வன்முறையை தூண்டுபவர்கள், வன்முறையை அவர்கள் மற்றவர்களுக்கு போதிக்கின்றார்கள், இப்படி நடந்து கொள்ளலாம் என்று போதிக்கின்றார்கள். அவர்கள் ஏன் தூண்ட வேண்டும், அதற்கான பின்னணி என்ன என்பதை பற்றியெல்லாம் நாம் ஆய்வு செய்ய முடியும். ஆகவே அதே சமயத்தில் நல்ல செயல்பாடுகளையும் அவர்கள் தூண்டலாம். அவர்கள் சிறந்த செயல்பாடு உடையவர்களாகவும் இருக்கலாம். அந்த மாதிரியாக நாம் செயல்பட முடியும். ஆகவே இவைகளை எல்லாம் இந்த சமூக உளவியலை நாம் பார்க்கின்றோம். ஆகவே இந்த வேறுபாடுகளையும் ஒரு சமூகத்தில் பார்க்கின்றோம். ஒரு கிராமம் அல்லது நகரத்தில் இந்த வேறுபாடுகள், உயர்வு தாழ்வுகள், வேற்றுமைகள் இருக்கிறது என்பதை நாம் பார்க்க இருக்கின்றோம். அவைகள் நாம் அனைத்தையும் நாம் நல்ல புரிதலோடு அவைகளை நாம் தெரிந்து கொள்கின்றோம். நாம் அது மாதிரி தெரிந்து கொள்வதால் அதற்கேற்றபடி நம்முடைய செயல்பாடுகளை மாற்றி அமைத்துக் கொள்கின்றோம். அடுத்ததாக மீனிங் அண்ட் டெஃபினிஷன் ஆஃப் அப்ளைடு சோசியல் சைக்காலஜி. பொருளும் விளக்கமும். ஏற்கனவே கூறியது போல சமூகவியல் என்பது பல்வேறு மனிதர்கள் சார்ந்தது. அவர்கள் வேறு வேறு மதம், இனம், வயது, பொருளாதாரம் போன்றவற்றில் வேறுபாடு, கல்வி நிலை போன்றவற்றில் வேறுபாடு உடையவர்களாக இருக்கின்றார்கள். அவருடைய மனப்பண்பு, உளவியலானது ஒரு விதமாக இருக்கிறது. ஒரு குறிப்பிட்ட சூழலில் ஒரு மாதிரியாக இருக்கிறது, குறிப்பிட்ட நகரில் ஒரு மாதிரியாக இருக்கிறது. ஆகவே இதுதான் நாம் சோசியல் சைக்காலஜி, சமூக உளவியல் என்று கூறுகின்றோம். அப்ளைடு என்றால் அதனுடைய அதை செயல்படுத்துவது, அந்த நடத்தையை ஒருவேளை நாம் மாற்றி அமைக்க முடியும். நல்ல இந்த செயல்களை நாம் ஏற்கனவே கூட்டியது போல விஞ்ஞான முறைப்படி ஆய்வு செய்து, ஒரு குழுவினுடைய செயல்பாடுகளை ஆய்வு செய்து அதை திருத்தி அமைக்க நாம் முயலலாம். அவர்கள் வன்முறை உடையவர்களாக இருந்தால் வன்முறையிலிருந்து அவர்களை மீட்டெடுக்கலாம். அதற்கான நாம் எப்படி அவர்களை நாம் திருத்துகிறோம் என்பதுதான் இந்த பாடத்தில் நாம் பார்க்க இருக்கின்றோம். உதாரணத்துக்கு பார்த்தோம் என்றால், சிலர் உணவு அதிகமாக உண்டு கொண்டே இருப்பார்கள். அது நம்முடைய நோக்கம் என்னவென்றால் அதை குறைப்பது ஆகும். அந்த பண்பை நாம் குறைக்க வேண்டும். அது நாம் ஏன் அவர்களுடைய அந்த பண்பை குறைக்க முடியவில்லை என்பதை ஆய்வு செய்து பார்க்கின்றோம். அவர்களுக்கு நாம் திருத்த முயற்சி செய்கின்றோம். கொஞ்சமாக சாப்பிட வேண்டும், உணவு அளவுக்கு அதிகமாக சாப்பிடக்கூடாது, இது போன்றவைகளை நாம் போதிக்கின்றோம். அதே போல சிலருக்கு ஆக்சிடென்ட் ப்ரோன், சிலருக்கு விபத்துகள் ஏற்படுகின்றன. அடிக்கடி அவர்கள் விபத்துகளுக்கு உட்படுகின்றார்கள். அதற்கான காரணங்கள் என்ன? அவைகள் பாரம்பரிய காரணங்களா, வேறு சூழல் காரணங்களா, வேறு பல காரணங்களா என்பதை பற்றி நாம் ஆய்வு செய்கின்றோம். ஆகவேதான் சிலருக்கு விபத்துகள் ஏற்படுகின்றன. அதற்கான காரணம் என்ன? அதே போல சிலர் மிக அதிகமான கோபப்படுகின்றார்கள். அந்த கோபம் ஏன் ஏற்படுகிறது? இவைகளை எவ்வாறு மாற்றுவது? அவர்களை கோபப்படாமல் அவர்களை எந்த விதமான விபத்துகளை தவிர்க்கவும், அதிகமான உணவு உண்பதை தவிர்க்கவும் காரணங்களையும் அந்த மாற்றத்திற்கான சில முயற்சிகளை நாம் செய்கின்றோம். அது செய்வதுதான் இந்த அப்ளைடு சோசியல் சைக்காலஜியினுடைய நோக்கமாக இருக்கிறது. இந்த சமூக பண்புகளை நாம் எவ்வாறு மாற்றி அமைத்தல் என்பதுதான் நம்முடைய பாடத்தினுடைய முக்கிய குறிக்கோளாக இருக்கிறது. இதையே தான் கெய்சர், பங்க், ரத்தன் கார்ட்டர் போன்றோர் உலகில் காணும் சமூக பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு அவர்கள் முயற்சிகளை மேற்கொண்டு இருக்கின்றார்கள். தாம்சன் 2003 ஆண்டிலும், ஸ்டக், பங்க், ரத்தன் காட்டா போன்றவர்களும் 2008 சமூக உளவியல், சமூக பிரச்சனைகள் இணைந்து செயல்படல். ஆகவே சமூக உளவியலில் சமூக பிரச்சனைகளை எதிர்த்து செயல்படுவது ஆகும். பிரச்சனைகள் வருகின்ற பொழுது ஒரு சில மக்களுக்கு போக்குவரத்து, தண்ணீர், பாதுகாப்பு போன்றவைகள் ஏற்படுகின்றன. அவர்கள் ஏற்படுகின்ற பொழுது அவைகளை ஆய்வு செய்து அந்த பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு நாம் முயற்சி செய்கின்றோம். இதைத்தான் நாம் பார்க்கின்றோம். ஆகவே அதை கண்டறிவதற்கும் அவைகளை நிவர்த்தி பண்ணுவதற்கும் மக்களிடத்தில் அமைதி ஏற்படுத்தவும் இந்த சமூக உளவியல் என்ற பாடமானது மிகவும் பயன்படுகிறது. இதைத்தான் 2008 ஆண்டு அந்த பிரச்சனைகளை எவ்வாறு இணைந்து செயல்பட வேண்டும் என்பதை பற்றி அறிஞர்கள் கூறியுள்ளார்கள். அடுத்ததாக நாம் பார்ப்பது ஹிஸ்டாரிக்கல் டெவலப்மெண்ட் ஆஃப் அப்ளைட் சோசியல் சைக்காலஜி. நாம் ஏற்கனவே இந்த அப்ளைட் சோசியல் சைக்காலஜி என்றால் என்ன என்பதை பற்றி ஒரு பொருளடக்கத்தில் பார்த்துவிட்டோம். சமூக உளவியல், அதை நாம் பிரயோகித்தல், செயல்பட செய்தல் தான்
அப்ளைட் சோஷியல் சைக்காலஜி. அதனுடைய ஹிஸ்டாரிக்கல் டெவலப்மெண்ட், பாரம்பரியமாக எவ்வாறு அது வளர்ந்து வந்திருக்கிறது என்பதை இந்த பகுதியில் நாம் பார்க்கிறோம். உதாரணமாக 20ஆம் நூற்றாண்டுகளில் தொழில் சார்ந்தது, மக்கள் தொழில் சார்ந்ததாக இருந்தார்கள். அவருடைய நுகர்வோர் நடத்தை, அவர்கள் நுகர்வோர் நடத்தை உடையவர்களாக, அவர்களுடைய நுகர்வோர் என்றால் அந்த பொருட்களை செய்த பொழுது அதை வாங்குவார்கள், அவருடைய நடத்தை ஒருவாறு இருந்தது. அந்த ஆர்வத்தை தூண்டுதல், அவர்களுக்கு ஆர்வம் தூண்டப்பட வேண்டும். ஆகவே அதற்கான விளம்பரங்களை நாம் செய்கின்றோம். ஆகவே இளைஞர்கள் விளம்பரங்கள் செய்கின்ற பொழுது அந்த நுகர்வோரானது அவருடைய ஆர்வமான தூண்டப்படுகின்றது, அவர்கள் பொருள்களை வாங்குகிறார்கள். ஆகவே அதன் மூலமாக இந்த விளம்பரம் செய்வது போன்றதும் அந்த அவர்களுக்கு அந்த ஆர்வத்தை தூண்டவும் நாம் என்ன செய்கின்றோம் என்றால் அந்த ஒரு விளம்பரத்தை நாம் ஏற்படுத்தி கொடுக்கின்றோம். 1840 1947 வரை சமூக உளவியல் பல்வேறு ஆய்வுகளுக்கு உட்பட்டதாக இருந்தது. அவைகள் சமூக பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு பெரிதும் அவர்கள் முயற்சி செய்தார்கள் என்பதை நாம் பார்க்கின்றோம். அடுத்ததாக நாம் பார்ப்பது கான்ட்ரிபியூஷன்ஸ் ஆஃப் அப்ளைட் சோசியல் சைக்காலஜி. இந்த ஏஎஸ்பி அல்லது அப்ளைட் சோசியல் சைக்காலஜி அல்லது சமூக உளவியலின் அதை பிரயோகிப்பது, பயன்படுத்துவது, அப்ளைடு அதை செயல்படுத்துவது, அதனுடைய கான்ட்ரிபியூஷன்ஸ், அதனுடைய நமக்கு பயன்கள் என்ன என்பதை பற்றி பார்ப்போம். அதில் முதலாக நாம் பார்க்க இருக்கின்ற பயன் மனித பிரச்சனைகளை தீர்ப்பது ஆகும். இந்த அப்ளைடு சோசியல் சைக்காலஜி ஆனது மனித பிரச்சனைகளை தீர்த்து வைப்பதற்கான முயற்சிகளை மேற்கொள்கிறது. மனித நலம் உயர்த்துதல், மனித நலத்தை உயர்த்துதல், அதாவது இவற்றில் முக்கியமானதாக எப்படி இருக்க வேண்டும் என்றால் அனைவரும் மகிழ்ச்சியோடும் நல்ல வெல்பீயிங், அவருடைய இந்த சமூகமானது பெட்டர் வெல்பீயிங், உயர்ந்த மனித நலத்தோடு இயக்க வேண்டும். இது உயர்த்துவதற்கு முயற்சி செய்த வேண்டும். அது முயற்சிப்பதற்கான பயன்கள், அது கான்ட்ரிபியூஷன்ஸ் ஆஃப் அப்ளைடு சோசியல் சைக்காலஜி. அப்ளைடு சோசியல் சைக்காலஜியுடைய ஒரு கான்ட்ரிபியூஷன் அல்லது வளங்கள் என்னவென்றால் மனித நலத்தை உயர்த்துதல். மனிதர்கள் அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் நலத்தோடு வாழ வேண்டும். அவருடைய மனநிலையானது பாதுகாக்கப்பட வேண்டும். அவர்கள் மகிழ்ச்சியாகவும் பாதுகாக்கப்பட்ட மனநிலையோடு அவர்கள் இருக்க வேண்டும். அதை விஞ்ஞான முறைப்படி காரணங்களை கண்டுபிடித்தால், ஆகவே இந்த குழுவில் ஆட்கள் ஏன் இவ்வாறு நடந்து கொள்கிறார்கள் என்பதை சயின்டிபிக் மெத்தட்ஸ், விஞ்ஞான முறைப்படி அந்த காரணங்களை கண்டுபிடிக்கின்றோம். அந்த மனிதர்களுடன் தொடர்புகள் எவ்வாறு இருக்கிறது, செய்தி பரிமாற்றங்கள், அவர்களுக்குள் கம்யூனிகேஷன், செய்தி பரிமாற்றமானது எவ்வாறு இருக்கிறது என்பதை பற்றி பார்க்கிறோம். ஆகவே இந்த மனித பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதுதான் அப்ளைட் சோசியல் சைக்காலஜியுடைய முக்கியமான காரணமாக இருக்கிறது. தீர்வில் நாம் ப்ரெஜுடிஸ் அல்லது என்றால் ஒரு சார்பு எண்ணம் உடையவராக இருத்தல், வேற்றுமை எண்ணம் உடையவராக இருத்தல், வயது மூப்பு, இவர்கள் வயது மூத்தவர்களாக இருக்கிறார்கள் என்பதை கண்டுபிடித்தல், சோசியல் ஸ்டிக்மா, இவர்கள் வலுவிழந்தவர்கள் அல்லது மிகவும் கவலை உடையவர்கள் என்பதை கண்டறிதல் போன்றவற்றை இதில் நாம் பார்க்கின்றோம். ஆகவே இந்த அப்ளைடு சோசியல் சைக்காலஜி எவைகளுக்கு தீர்வுகள் கொடுக்கின்றது என்றால் ப்ரெஜுடிஸ் அல்லது சார்புடையவராக இருத்தல், வேற்றுமையை பராமரித்தல், வயது மூப்பு உடையவர்களாக இருத்தல், மேலும் சமூகத்தில் ஏற்றத்தாழ்வுகளை பற்றி கூறிக்கொண்டிருக்கிறார்கள், அவர்களாக இருக்கலாம். இவைகளுக்கெல்லாம் தீர்வு காண்பதுதான் இந்த அப்ளைடு சோசியல் சைக்காலஜியினுடைய கான்ட்ரிபியூஷன் அல்லது வளங்கள் நிலையாகும் அல்லது உதவி செய்கிறது, அவைகளை தீர்ப்பதற்கு உதவி செய்கிறது என்பதை பார்க்கின்றோம். இறுதியில் டிஸ்டிங்ஷன் பிட்வீன் பேசிக் அண்ட் அப்ளைடு சோசியல் சைக்காலஜி. டிஸ்டிங்ஷன் என்றால் வேறுபாடுகள். அதற்கு அடிப்படையான சோசியல் சைக்காலஜி உளவியல், சமூக உளவியலுக்கும் அப்ளைடு சோசியல் சைக்காலஜி அது பரிச்சார்த்தமான அல்லது செயல்திறன் மிக்க சமூக உளவியலுக்கும் என்ன வேறுபாடு என்பதை நாம் இங்கு காண இருக்கின்றோம். முதலாவதாக அப்ரோச் எந்த மாதிரியாக அவைகள் போகின்றது என்றால் பேசிக் சைக்காலஜியில் அவற்றை குறைத்தல், அவருடைய பண்புகளை குறைத்தல் என்பதாகும். அப்ளைடு சோசியல் சைக்காலஜி அந்த பண்புகளை, அடிப்படையான பண்புகளை உயர்த்துதல், அதை உயர்த்தி முயற்சி பண்ணுகிறது. ஏஎஸ்பி அப்ளைடு சோசியல் சைக்காலஜி செய்யக்கூடிய நோக்கமானது அவருடைய அப்ரோச்சில் எதை நோக்கி போகிறது என்றால் இவைகள் செயல்பாடுகளை குறைத்தல் என்பது எதிர்பார்க்கிறோம் என்றால் பேசிக் சைக்காலஜி,
பேசிக் அடிப்படையான உளவியல் குறைத்தல் என்பதும் அப்ளைடு சோசியல் சைக்காலஜி என்பதில் உயர்த்துதல், அதை உயர்த்துவதற்கு அதற்கான விஞ்ஞான முறைப்படியான வழிமுறைகளை பிரயோகிக்க விளைகிறது. அதை செய்வதுதான் அப்ரோச் என்று கூறுகின்றோம். அடுத்து நோக்கம், எய்ம். இதில் புரிதல் இருக்கிறது. பேசிக் ஆரம்ப நிலையில் மனிதர்கள் ஒருவருக்கு ஒருவர் தொடர்புடையராக இருக்கிறார்கள், நல்ல புரிதல் இருக்கிறது. அப்ளைடு சோசியல் சைக்காலஜியில் அல்லது பரிச்சாத்தமான சமூக உளவியலில் தலையீடுகள் இருக்கின்றன. இதை செய்ய வேண்டும் அல்லது இதை செய்யக்கூடாது என்ற தலையீடுகளை கொடுப்பதுதான் அப்ளைடு சோசியல் சைக்காலஜி. பேசிக் சைக்காலஜி அவ்வாறு சொல்லாது. அவருடைய புரிதல் எவ்வாறு இருக்கிறது, அதில் எவ்வாறு நாம் பார்க்க வேண்டும், எவ்வாறு நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பது மட்டும்தான் அதில் இருக்கும். ஆகவே அந்த புரிதல் தான் பேசிக் உளவியலில் இருக்கும். அப்ளைடு சோசியல் சைக்காலஜியில் தலையீடு இருக்கும். அதை நிவர்த்தி பண்ணுவதற்கான கருவிகளை பயன்படுத்தல் என்ற நிலைக்கு நாம் வந்திருக்கிறோம். ஆகவே தலையீடுகள் அதில் இருக்கும். அடுத்து ஃபோக்கஸ். ஃபோக்கஸ் என்றால் எதை நோக்கி போகிறது? பேசிக் அடிப்படையான உளவியலில் டெஸ்டிங் அல்லது அவைகளை பற்றி நாம் டெஸ்ட் செய்து பார்க்கிறோம், அல்லது பரீட்சாத்தமாக என்ன செய்கிறார்கள் என்பதை பற்றி பார்ப்பது தான் டெஸ்டிங். எப்படி இருக்கிறார்கள் என்பதை பார்ப்பது டெஸ்டிங். எப்படி இருக்கிறார்கள் அந்த புரிதல் அல்லது தெரிந்து கொள்ளுதல் என்பதுதான் ஃபோக்கஸ், அதில் டெஸ்டிங் என்று பார்க்கிறோம். ஆகவே பேசிக் சோசியல் சைக்காலஜியில் என்ன இருக்கின்றது என்றால் டெஸ்டிங் இருக்கிறது. அவை எவ்வாறு இருக்கிறார்கள் என்பதை ஆய்வு செய்கின்றோம். அப்ளைடு சோசியல் சைக்காலஜியில் தீர்வு, அதற்கு நாம் தீர்வுகளை காண்கிறோம், அவைகளை திருத்துவதற்கு முயற்சி பண்ணுகிறோம். அதுதான் அப்ளைடு சைக்காலஜி, அப்ளைடு சோசியல் சைக்காலஜி அல்லது ஏஎஸ்பி. பேசிக் சைக்காலஜியில் டெஸ்டிங்கும், அப்ளைடு சோசியல் சைக்காலஜியில் தீர்வும் இருக்கிறது. இதை நாம் ஃபோக்கஸ் என்ற பாடத்தில் பார்க்கின்றோம். அடுத்ததாக ரெலவன்ஸ். ரெலவன்ஸ் என்றால் தொடர்புடையது அல்லது பண்புடையது. இதில் பேசிக் சைக்காலஜியில் மதிப்பீடுகள், அது ரெலவன்ஸ் என்கின்ற பொழுது மதிப்பீடுகள் செய்யப்படுகின்றன. எவ்வாறு இருக்கிறார்கள் என்பது மட்டும் தெரிந்து கொள்ளப்படுகின்றது. அதுவே ஏஎஸ்பி அப்ளைடு சோசியல் சைக்காலஜியில் தரத்தை உயர்த்துதல், அவருடைய நிலைப்பாட்டை, பண்பை, அவருடைய நிலையை உயர்த்துவதற்கு முயற்சி செய்யும் என்பதை நாம் இந்த அப்ளைடு சோசியல் சைக்காலஜி என்பதில் பார்க்கின்றோம். ஆகவே தரம் உயர்த்துதல் என்பதை பார்க்கின்றோம். அடுத்த தலைப்பு நாம் பார்ப்பது பர்பஸ். எந்த நோக்கத்திற்காக இருக்கிறது பார்க்கின்ற பொழுது பேசிக் சோசியல் சைக்காலஜியில் பல கோட்பாடுகள் இருக்கின்றன. பேசிக் சைக்காலஜியில் அடிப்படை உளவியலில் பல்வேறு கோட்பாடுகள் இருக்கின்றன. ஆனால் அதே சமயத்தில் அப்ளைடு சோசியல் சைக்காலஜியில் ஆய்வு முறைகளை பயன்படுத்துதல், அதற்கு விஞ்ஞான முறைப்படி அதற்கான காரணங்களை கண்டுபிடித்தல், அதற்கான பொருட்களை எடுத்தல், அதை ஆய்வு செய்தல். ஆகவே ஆய்வு முறைப்படி அவைகளை செய்தால் அதனுடைய வேலையானது அப்ளைடு சோசியல் சைக்காலஜி. இதுவும் நாம் எந்த படத்தில் பார்க்கிறோம் என்றால் பாடம் 5 பர்பஸ் என்ற பாடத்தில் நாம் பார்க்கின்றோம். ஆகவே இந்த அப்ளைடு சோசியல் சைக்காலஜியில் ஆய்வு முறைகளை பயன்படுத்துதல் அல்லது பிரயோகம் செய்தல் என்பது ஆகும். அடுத்த கருத்து அப்ளிகேஷன்ஸ். ஆரம்ப அறிவு. பேசிக் உளவியலில் நாம் என்ன பார்க்கின்றோம் என்றால் ஆரம்ப அறிவு ஓரளவுக்கு நாம் தெரிந்து கொள்கின்றோம், இவ்வளவுதான் நமக்கு கிடைத்தது. அதே சமயத்தில் ஏஎஸ்வி அப்ளைடு சோசியல் சைக்காலஜியில் இந்த குழுவை பற்றி, மக்களை பற்றி, பிரச்சனைகள் என்ன, அந்த பிரச்சனைகளை எவ்வாறு தீர்வு காண்பது போன்றவற்றை நாம் தெரிந்து கொள்கின்றோம். ஆகவே பேசிக் சோசியல் சைக்காலஜியில் ஆரம்ப அறிவும், அப்ளைடு சோசியல் சைக்காலஜியில் பிரச்சனை மற்றும் பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான முயற்சியும் இருக்கிறது என்பதை பார்க்கின்றோம். அடுத்து யுட்டிலிட்டி. யுட்டிலிட்டி என்றால் பயன்பாடு. அதில் பயன்பாடு என்பதில் உற்று நோக்கல் இருக்கிறது. அப்சர்வேஷன். பேசிக் சோசியல் சைக்காலஜியில் உற்று நோக்கல் என்ற பண்பு காரணி இருக்கிறது, அல்லது அதை அப்சர்வேஷன், அது அவைகளை உற்று பார்த்தல் என்பதை பார்க்கின்றோம். அதே சமயத்தில் ஏஎஸ்பி அப்ளைடு சோசியல் சைக்காலஜியில் செயல்கள் தான் முக்கியம். வெறுமன பார்த்திருப்பது மட்டுமே பயன்பெறாது. அதன் அடுத்த முறைக்கு அந்த
பொருட்களை கொண்டு வந்து அந்த திட்டங்களை கொண்டு வந்து செயல்பாடுகளை செய்தல், அதன் மூலமாக பயன்பாடு பெறுதல். பயன்பெறுதல் என்பதுதான் யூட்டிலிட்டி என்று பார்க்கிறோம். ஆகவே இந்த பாடத்தில் நாம் டிஸ்டிங்ஷன் பிட்வீன் பேசிக் அண்ட் அப்ளைடு சோசியல் சைக்காலஜி அல்லது அடிப்படையான சமூக உளவியலுக்கும் அப்ளைடு சோசியல் சைக்காலஜிக்கும் உள்ள வேறுபாடுகளை பல்வேறு காரணிகள் மூலம் நாம் தெரிந்து கொண்டோம். பாடம் 2, இன்ட்ரோடக்ஷன் டு அப்ளைடு சோசியல் சைக்காலஜி. பாடம் 2 இந்த பரிச்சேத்தமாக செய்வதுதான் அப்ளைடு சமூக உளவியல் என்று பார்த்தோம். அவைகளில் சில காரணங்களை எடுத்து நாம் இவற்றில் பார்க்க இருக்கின்றோம். இதில் முதலாவதாக நாம் பார்ப்பது அப்ளைடு சோசியல் சைக்காலஜி அண்டு பேசிக் சோசியல் சைக்காலஜி. இதற்கான வேறுபாடுகளை நாம் பார்க்க இருக்கின்றோம். ஏற்கனவே பலமுறை கூறியது போல அப்ளைடு சோசியல் சைக்காலஜியில் பயன்பாடுகள் வேண்டும், வெற்றி பெற வேண்டும் என்பதுதான் அப்ளைடு சோசியல் சைக்காலஜி. பேசிக் சோசியல் சைக்காலஜியில் அவ்வாறு இல்லாமல் இயல்பாக மனிதனுடைய பண்புகள், கூட்ட அமைப்புகள், இவைகளை பற்றி மட்டும் பேசிக் சோசியல் சைக்காலஜியானது கூறுகிறது. ஆகவே சோசியல் சைக்காலஜியானது கொள்கைகள், தியரிஸ், கோட்பாடுகளை பற்றி கூறும். சோசியல் சைக்காலஜியானது கொள்கைகள் அல்லது தியரிஸ் அல்லது கோட்பாடுகளை பற்றி கூறுவது ஆகும். அதே சமயம் அப்ளைடு சோசியல் சைக்காலஜியானது நமக்கு தீர்வுகள் வரும்போது பிரச்சனைகளுக்கு முடிவு காண முயற்சி பண்ணும். ஆகவே வெறுமனை நாம் பார்த்து கொண்டிருந்தால் அது தீர்வு ஆகாது. அதற்கு பிறகு அப்ளைடு சோசியல் சைக்காலஜியில் அந்த பிரச்சனைக்கு தீர்வுகளை நாம் செய்து கொள்கின்றோம். இதை நாம் பார்க்கின்றோம். அடுத்ததாக அப்ளைடு சோசியல் சைக்காலஜி அண்டு சோசியாலஜி. சோசியாலஜி என்ற பாடம் என்பதை ஏற்கனவே நாம் பார்த்துவிட்டோம். சமூக அமைப்புகள் அதனுடைய ஆரம்பம் என்ன, எவ்வாறு சமூக அமைப்பு இருந்தது, அது நடத்தை என்ன, இயல்பு என்ன, அதனுடைய வளர்ச்சியானது இருந்தது, இந்த சமூகம் எவ்வாறு எந்த ஆரம்பத்திலிருந்து எவ்வளவு தூரம் வளர்ச்சி அடைந்திருக்கிறது என்பதை சமூகம், இதைத்தான் நாம் சமூகவியலில் பார்க்கிறோம். சோசியல் சைக்காலஜியில் இதைத்தான் நாம் பார்க்கிறோம். ஆனால் அப்ளைடு சோசியல் சைக்காலஜியில் நடத்தை, சூழல், பெற்றோர், நண்பர்கள், சமூகவியல் இவர்கள் ஒரு குழுவாக இருக்கின்றார்கள். இவருடைய பெற்றோர்கள், நண்பர்கள் எல்லாம் சேர்ந்து இருக்கின்றார்கள். ஆகவே திட்டமிடுதலும் செயல்படுத்தலும் அவர்களுக்கு உதவிகரமாக இருக்கிறது என்பதை பார்க்கின்றோம். அதே போல வழக்கங்கள், நிறுவனங்களின் வளர்ச்சி, நிறுவனங்கள் இருக்குமேனால் அவைகள் வளர்ச்சி பெறுகின்றன என்பதையும் பார்க்கின்றோம். ஏனென்றால் அப்ளைடு சோசியல் சைக்காலஜியானது நிறுவனங்களின் வளர்ச்சியில் பங்கு தரக்கூடியதாக இருக்கிறது. உதாரணமாக ஒரு நிறுவனத்தில் அதில் எவ்வாறு வளர்ச்சி பெறுகிறது என்பதை நாம் பார்க்கின்றோம். அதற்கு ஏஎஸ்பி அப்ளைடு சோசியல் சைக்காலஜி உதவியானது செய்கிறது என்பதை பார்க்கின்றோம். அடுத்து அப்ளைடு சோசியல் சைக்காலஜி அதோடு சேர்ந்து வேறுபடுத்துகின்றோம். உடற்கூறு வளர்ச்சி என்றால் பிசியலாஜிக்கல் குரோத் என்பதை நாம் பார்க்கின்றோம். உடற்கூறு வளர்ச்சியில் நரம்பு மண்டலம், அதன் மூலமாக உடற்கூறானது வளர்ச்சி பெறுகிறது. ஆகவே இவைகள் தான் உடற்கூறு வளர்ச்சி என்றும் அதில் நரம்பு மண்டலம் போன்றவை வருகின்றன என்பதை நாம் பார்க்கின்றோம். ஆனால் அப்ளைடு சோசியல் சைக்காலஜியில் இதை நாம் பயன்பாடு அல்லது செயல்பாடுகளை நாம் செய்து கொண்டிருப்போம். அடுத்ததாக அப்ளைடு சோசியல் சைக்காலஜி அண்ட் ஆந்த்ரோபாலஜி. பூர்வீக காலத்தில், அந்த காலத்தில் என்ன செய்தார்கள், மனிதனுடைய வளர்ச்சி ஆரம்ப காலத்திலிருந்து எவ்வாறு இருந்தது என்பதை பற்றி பார்ப்பதுதான் ஆந்த்ரோபாலஜி. இந்த பாடத்தில் நாம் அப்ளைடு சோசியல் சைக்காலஜிக்கும் ஆந்த்ரோபாலஜிக்கும் உள்ள தொடர்புகளை நாம் பார்க்கின்றோம். ஆந்த்ரோபாலஜி என்றால் மனித கலாச்சாரம் எவ்வாறு வளர்ந்து வந்தது, ஒரு கோடான கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடி அவருடைய கலாச்சாரங்கள், வழக்கங்கள், பழக்கங்கள் எவ்வாறு இருந்தது, இதோடு எப்படி ஏஎஸ்பி அப்ளைடு சோசியல் சைக்காலஜி தொடர்புடையதாக இருக்கிறது. ஆகவே இந்த பழைய கலாச்சாரம் பழக்கங்களை அவர்கள் விட இருக்கின்றார்களா, தொடர்பு உடையவர்களாகத்தான் இருக்கிறார்களா என்பதை பற்றி பார்க்க இருக்கின்றோம். ஆகவே இந்த வேறுபாட்டை நாம் தெரிந்து கொள்கிறோம். ஆகவே பழைய காலத்தில் அவருடைய கலாச்சாரம், பழைய வழக்கங்கள், பழைய பழக்கங்கள் இருக்கும். அதோடு சேர்ந்து
அப்ளைடு சோசியல் சைக்காலஜி வேறுபட்டதாக இருக்கிறதா என்பதை பற்றி நாம் பார்க்க இருக்கின்றோம். அடுத்ததாக அப்ளைடு சோசியல் சைக்காலஜி அண்டு எக்கனாமிக்ஸ் அல்லது பொருளாதாரம். பொருளாதாரம் தான் நம் வாழ்க்கைக்கு மிக முக்கியமானதாக இருக்கிறது. அதில் பல பாதிப்புகளை ஏற்படுத்துகிறது. பணத்தினால் வளர்ச்சி ஏற்படுகிறது, முன்னேற்றம் ஏற்படுகிறது என்பதை நாம் பார்க்கின்றோம். ஆகவே அப்ளைடு சோசியல் சைக்காலஜி அண்ட் எக்கனாமிக்ஸ் இரண்டுமே ஒன்றுக்கொண்டு தொடர்புடையது. எவ்வாறு என்றால், பணம் இல்லையே எந்த விதமான செயல்பாடையும் நாம் செய்ய முடியாது. ஆகவே பணமானது எப்படி ஒரு மனிதனுக்கு தேவைப்படுகிறதோ அதே போல பணமே இருந்தாலும் அப்ளைடு சோசியல் சைக்காலஜியில் அதை பிரயோகிக்க வேண்டும், செயல்படுத்த வேண்டும். ஆகவே பாதிப்புகளை இந்த அப்ளைடு சோசியல் சைக்காலஜி ஆனது ஏற்படுகிறது. பணத்தினால் வளர்ச்சியினை ஏற்படுத்த முடியும், முன்னேற்றங்களை கொண்டு வர முடியும். ஆகவே பொருளாதாரமும் இந்த வகையில் அப்ளைடு சோசியல் சைக்காலஜியுடன் தொடர்புடையது. ஏனென்றால் பொருளாதாரமானது எந்த சூழலிலும் எந்த சந்தர்ப்பத்திலும் அதன் மூலமாக அந்த பணத்தினால் பாதிப்பையும் அதன் பணத்தினால் வளர்ச்சியையும் அந்த முன்னேற்றத்தையும் அவைகள் ஏற்படுத்தும். அடுத்து அப்ளைடு சோசியல் சைக்காலஜி அண்டு பொலிட்டிக்கல், அரசியல் சார்புடையதாக எவ்வாறு இருக்கிறது? அரசியல் சார்புடையதாக பழைய காலத்திலிருந்து, மன்னர்கள் காலத்திலிருந்து நாம் பார்க்கின்றோம். அதற்கு முன்னதாக மனிதர்கள் காடுகளில் வாழ்ந்து வந்தார்கள், அவர்கள் குழுவாக வாழ்ந்தார்கள், நதியோரங்களில் அவர் வாழ்ந்து வந்தார்கள். இது அவருடைய அரசியல் கலாச்சாரம். அதன் பிறகு ராஜாக்கள், மன்னர்கள் இந்த உலகத்தை ஆண்டு வந்தார்கள், பல்வேறு அரசியல் திட்டங்களை நடத்தினார்கள், பல்வேறு நாடுகளை சென்று போர்களை நடத்தினார்கள். இதை அரசியல் சார்புடையதாக பார்க்கின்றோம். அதே சமயத்தில் அப்ளைடு சோசியல் சைக்காலஜி எவ்வாறு இருக்கிறது, இது நிறுவனங்கள் செயல்பாடுகள் எப்படி இருக்கிறது, எப்படி தொடர்புடையதாக இருக்கிறது என்பதை பற்றி பார்ப்போம். உதாரணமாக பொலிட்டிக்கல், அரசியல் களத்தில் நாம் என்ன பார்க்கின்றோம் என்றால், ப்ராபகேண்டா, விளம்பரங்கள் எவ்வாறு மக்கள் செய்கின்றார்கள் என்பதை பற்றி பார்க்கின்றார்கள். விளம்பரங்கள் அல்லது ப்ராபகேண்டா, ஓட்டளிக்கும் முறை, எவ்வாறு ஓட்டளிக்க வேண்டும், சரியான தவறில்லாமல் எவ்வாறு ஓட்டளிப்பது போன்றதை பார்க்கின்றோம். மக்கள் கருத்து, கூட்ட மனநிலை, இவையெல்லாம் அரசியல் சார்புடையது. மக்கள் கருத்து, மாபு மெம்பர் மென்டாலிட்டி போன்றவைகள் பொதுவான பண்புடையவைகள், பொலிட்டிக்கல் அடியில் வரக்கூடிய பண்புகள். இந்த பண்புகளை நாம் எதோடு ஒப்பிடுகிறோம்? ஏஎஸ்பி அப்ளைடு சோசியல் சைக்காலஜியுடன் ஒப்பிடுகிறோம். அது முடியுமா, செயல்பட முடியுமா என்றால் அவைகள் ஒன்றுக்கொண்டு தொடர்புடையது என்பதை நாம் பார்க்கின்றோம். அடுத்ததாக ஏஎஸ்பி அண்டு ஜியாகிரபி. ஜியாகிரபி என்றால் பார்த்திருக்கோம், ஒரு சமூக சூழல், அவருடைய இருப்பிடம் எந்த விதமான மிக வெப்பத்துக்கு பாதிக்கப்படுகிறதா அல்லது குளிர்ச்சியால் பாதிக்கப்படுகிறதா, எந்த சீதோஷ்ண நிலையில் அவர் வாழ்கிறார்கள், இதை ஒப்பிட்டு பார்த்தது தான் ஏஎஸ்பி அண்டு ஜியாகிரபி. இதில் என்விரான்மெண்ட், சூழலானது முக்கியமான பங்கு வகிக்கிறது. ஆகவே உலகின் பல்வேறு நாடுகளில் பல்வேறு இடங்களில் ஜியாகிரபி அவர்களுடைய இடத்தைக்கேற்றாற் போல் அவர்கள் மற்ற நாடுகளை வெல்லுவதும், மற்ற நாடுகளுக்கு சென்று படையெடுத்து செல்லுவதும், அவர்கள் அங்கே என்ன செயல்பாடுகளை செய்கிறார்கள் என்பதைத்தான் இந்த ஜியாகிரபி அல்லது சூழலானது நமக்கு கூறுகிறது. ஆகவே பல்வேறு காலகட்டங்களில் மனிதர்கள் எவ்வாறு வளர்ச்சி பெற்றார்கள், அந்த சமயங்களில் ஏஎஸ்பி அப்ளைடு சோசியல் சைக்காலஜியானது தன்னை பற்றி பிரயோகம் செய்கிறது அல்லது அவர்கள் மேல் பயனளித்து அவர்களை திருத்தி அமைத்து அவர்களை கொண்டு வருகிறது. இந்த வகையில் அப்ளைடு சோசியல் சைக்காலஜியும் ஜியாகிரபியும் ஒன்றுக்கொண்டு தொடர்புடையதாக இருக்கிறது என்பதை நாம் பார்க்கின்றோம். அடுத்ததாக ஏஎஸ்பி லிங்குஸ்டிக்ஸ், அப்ளைடு சோசியல் சைக்காலஜியும் மொழியியல். லிங்குஸ்டிக்ஸ் என்றால் மொழியியல், மொழி வளம் என்பதை பற்றி பார்க்கிறோம். மொழி வளமும் நம்முடைய நாட்டிற்கும் சரி வீட்டிற்கும் சரி மிகப்பெரிய வளர்ச்சிகளை கொண்டு வந்து கொடுத்திருக்கிறது. ஆகவே மொழி வளமானது அப்ளைடு சைக்காலஜி, அப்ளைடு சோசியல் சைக்காலஜி அண்டு லிங்குஸ்டிக்ஸ் இரண்டும் ஒன்றுக்கொண்டு தொடர்புடையதாக இருக்கிறதா என்பதை பார்க்கிறோம். மொழியானது நம் கருத்துக்களை வெளிப்படுத்தவும் தெரியப்படுத்தவும் மிகவும் பயனுடையதாக இருக்கிறது. அது இல்லாவிட்டால் இந்த அளவுக்கு வளர்ச்சியானது இருந்திருக்க முடியாது. ஆகவே அப்ளைடு சோசியல் சைக்காலஜியானது சில பயன்பாடுகளை தருகிறது. அதே சமயத்தில் மொழி வளமும் ஒரு வகையில் மக்களுடைய வளர்ச்சிக்கு தொடர்புடையதாக இருக்கிறது என்பதை நாம் பார்க்கின்றோம். ரூல்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் அப்ளைடு சோசியல் சைக்காலஜிஸ்ட். ரூல்ஸ் என்றால்
பல்வேறு பங்கேற்புடையவர்களாக இந்த உளவியலாளர்கள் இருக்கிறார்கள். ஃபங்க்ஷன்ஸ், அவருடைய செயல்பாடுகள் இருக்கிறது என்பதை பார்க்கின்றோம். ஆகவே ரோல்ஸ் என்றால் ரோல்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ், அவருடைய வேறு வேறு நிலைகளில் மனிதர்கள் எவ்வாறு தொடர்புடையவராக இருக்கின்றார்கள். ஃபங்க்ஷன்ஸ் என்றால் அந்த வேறுபட்ட நிலைகளில் எவ்வாறு செயல்படுகின்றார்கள் என்பதை பார்க்கின்றோம். இதோடு நாம் ஒப்பிடப் போகின்றோம். எதை ஒப்பிடப் போகின்றோம் என்றால் அப்ளைடு சோசியல் சைக்காலஜி. முதலாவதாக பார்ப்பது ரோல்ஸ். ரோல்ஸ் என்றால் பங்கு பெறுதல். ஒரு பங்கு பெறுதல் தான் ரோல்ஸ். மனிதர்கள் வேறு வேறு விதத்தில் பங்கு பெறுகின்றார்கள். ஒரு உதாரணத்திற்கு, ஒரு வீட்டில் ஒரு தாயானவள் குழந்தைகளுக்கு அம்மாவாகவும், அலுவலகத்தில் செல்கின்ற பொழுது ஒரு 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 அதிகாரியாகவும் இருப்பதை பார்க்கின்றோம். இதை நாம் ரோல்ஸ் என்று சொல்கிறோம். ரோல்ஸ் என்றால் அவருடைய பங்கேற்பு நிலைப்பாடு எவ்வாறு இருக்கிறது என்பதை பார்க்கின்றோம். இதே சமயத்தில் அப்ளைடு சோசியல் சைக்காலஜியுடன் நாம் இதை ஒப்பிடவும் முடியும். உதாரணமாக, பிரச்சனைகளை தீர்ப்பது என்பது அப்ளைடு சோசியல் சைக்காலஜியுடைய வேலையாகும். அவர்கள் எந்த சமயத்தில் பிரச்சனை வந்தாலும் அதை விழிப்புணர்வு ஏற்படுத்தியோ அல்லது கூட்டங்கள் நடத்தியோ பிரச்சனைகளை தீர்ப்பது காரணமாக இருக்கிறார்கள். இதில் இடையீட்டு நிகழ்வுகள், இடையீட்டு என்றால் குறிப்பிட்ட இடைஞ்சலை கொடுப்பார்கள். அவர்கள் அப்ளைடு சோசியல் சைக்காலஜிஸ்ட் என்ன செய்வார்கள் என்றால், இவருடைய ஒரு குழுவானது செயல்பட முடியாமல் இருக்கிறது, அதற்கு இடையீட்டு நிகழ்வுகளை கொடுத்து அந்த செயல்களை செய்ய விடாமல் ஆக்குவதுதான் இந்த ஏஎஸ்பி சைக்காலஜியுடைய வேலையாக இருக்கிறது. இடையீட்டு நிகழ்வுகள் மூலம் நடவடிக்கை மாற்றத்தை ஏற்படுத்துவது. அவர்கள் அந்த செயல்களை செய்யலாம் அல்லது செய்ய முடிக்காமல் இருக்கலாம் என்பதை பார்க்கின்றோம். ஆகவே இடையீட்டு நிகழ்வுகள் மூலம் நடவடிக்கை ஏற்பட்ட இந்த ஒரு புற உலகிலும் சரி, ஒரு அறையிலும் சரி, எதிர்பாராத சூழல்கள் இருப்பின் அவற்றை எதிர்கொள்ளுதல் இவருடைய வேலையாக இருக்கிறது. அப்ளைடு சோசியல் சைக்காலஜியுடைய வேலையாக இருக்கிறது. ஆகவே ஆய்வு செய்தல் யாருடைய வேலை என்றால் பேசிக் சோசியல் சைக்காலஜியுடைய வேலையாக இருக்கிறது. இவர்கள் எதிர்பாராத சூழல்களை எதிர்கொள்கிறார்கள். இவர்கள் எதிர்பாராத சூழல்களை எதிர்கொண்டு அதற்கு முடிவுகளை எடுக்கின்றார்கள் என்றால் அது ஏஎஸ்பி அப்ளைடு சோசியல் சைக்காலஜி செயல்களாக இருப்பதை நாம் பார்க்கிறோம். அதன் பிறகு கல்வி நிகழ்ச்சிகளில் அவர்கள் பங்கு பெறுகின்றார்கள். குழந்தைகளுக்கு அவர்கள் அடிக்கடி சென்று அவர்களுக்கு அறிவுரை கூறுவதும், மேலும் இந்த கல்வி நிகழ்ச்சிகளில் இடையீட்டு நிகழ்ச்சிகளாக சில பாடங்களை கற்பிப்பதும் எழுதச் செய்வதும் போன்ற செயல்களை செய்ய இருக்கின்றார்கள். இதை கல்வி நிகழ்ச்சிகள் என்று கூறுகின்றோம். அதே போல தொழிற்சாலை உற்பத்தி, சூழல் நல நடவடிக்கை. தொழிற்சாலை உற்பத்தியில் அப்ளைடு சோசியல் சைக்காலஜி தான் தொழிற்சாலைக்கு மிக முக்கியமான பங்கை கொடுக்கிறது. நிறுவனங்களில் தொழிற்சாலையில் இருக்கின்றன, அதில் நிறைய தொழிலாளர்கள் வேலை செய்கின்றார்கள். ஆகவே அவர்களுடைய உற்பத்தி பாதிக்கா வண்ணம் நடவடிக்கைகளை எடுக்க வேண்டியது அந்த நிறுவனத்தினுடைய வேலை ஆகும். ஆகவே அவர்கள் எவ்வாறு செயல்படுகிறார்கள் என்பதை ஆய்வு செய்து அவைகளை திருத்தி அமைத்தல் போன்ற சூழல் நல நடவடிக்கைகளை ஏஎஸ்பி அப்ளைடு சோசியல் சைக்காலஜிஸ்ட் செய்கின்றார்கள். இதுபோகவே நீதி பரிவாலும் பொதுவான தொடர்பு. அவர்கள் அப்ளைடு சோசியல் சைக்காலஜிஸ்ட் பொதுவான தொடர்பு, புற உலகில் வெளியே வந்து மற்றவர்களுடன் தொடர்புடையவர்களாக இருக்கிறார்கள். அவருடன் சேர்ந்து முடிவுகளை மேற்கொள்கிறார்கள். இது போன்ற அவர்கள் தொடர்புடையவராக இருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கின்றோம். ஆகவே கல்வி நிகழ்ச்சிகள் இதில் பேசிக் சைக்காலஜி உதவி செய்கின்றார்கள். தொழிற்சாலை உற்பத்தியில் அப்ளைடு சோசியல் சைக்காலஜிஸ்ட் பயன்படுகிறார்கள் என்பதை நாம் பார்க்கின்றோம். சூழல் நல நடவடிக்கை, நீதி பரிபாலனம். ஆகவே அந்த குழுவினுடைய நலம் காப்பதும் நீதி பரிபாலனம் போன்ற பெரிய நிறுவனங்களில் அவர்கள் செயல்படுவதும் அவருடைய வேலையாக இருக்கிறது. இந்த வேறுபாடுகளை நாம் பார்க்கின்றோம். இவைகளுக்கிடையே ஒரு பொதுவான தொடர்பு இருப்பதையும் நாம் பார்க்கின்றோம். அடுத்ததாக நிறுவனங்களுக்கு நடவடிக்கை சம்பந்தமாக ஃபீட்பேக் என்றால் எவ்வாறு இருக்கிறது, எப்படி இந்த கருத்துக்களை திரும்பவும் கொண்டு வருதல், அடுத்த முறை பேசி அதற்கான முடிவுகளை தீர்தல். ஆகவே நிறுவனங்கள் நடவடிக்கை சம்பந்தமாக ஃபீட்பேக் அவைகள் நம்மிடமிருந்து விஷயங்களை கேட்கிறார்கள். ஃபீட்பேக் என்றால் நம்மிடமிருந்து மக்களிடமிருந்து அரசுக்கு செய்தி போவதை தான் ஃபீட்பேக் என்று கூறுகின்றோம்.
ஃபீட்பேக் தருவது அரசு தனியார் நிறுவனங்களில் கொள்கைகளை நிலைநிறுத்துவது. இதில் நாம் சொல்லுவது நிறுவனங்களுக்கு நடத்தை சம்பந்தமாக எவ்வாறு செயல்பட்டிருக்கிறார்கள், முன்னேற்றம் இருக்கிறதா அல்லது முன்னேற்றம் இல்லையா என்பதை பற்றியெல்லாம் ஒரு எடை போட்டு அனுப்புவது அவருடைய வேலையாக இருக்கிறது. ஆகவே தனியார் நிறுவனங்களில் கொள்கைகளை நிலைநிறுத்துவது ஏஎஸ்பி அப்ளைட் சோசியல் சைக்காலஜியுடைய வேலை என்பதை நாம் பார்க்கின்றோம். அடுத்து சமூக கோட்பாடுகளை திருத்துதல். ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் ரூல்ஸில் இந்த அப்ளைட் சோசியல் சைக்காலஜிஸ்ட் மேலும் என்ன செய்கின்றார்கள் என்றால் சமூக கோட்பாடுகளை அவர்கள் திருத்தி அமைக்கின்றார்கள். ஏனென்றால் ஏற்கனவே அவர்கள் கோட்பாடுகளை வரையறுத்து இருக்கின்றார்கள். பல்வேறு பரிசோதனைகள் செய்து ஆய்வுக்கூடங்களிலும் வெளியிலும் சென்று ஆய்வு செய்து சமூக கோட்பாடுகளை ஏற்படுத்தி இருக்கிறார்கள் அல்லது திருத்தி இருக்கின்றார்கள். அடுத்ததாக ஏஎஸ்பி மூலமாக இவைகளை வரையறுத்தல் அல்லது திட்டமிடுதல் அல்லது முடிவு கட்டுதல் அது ஒரு முக்கியமானதாக ஆகிறது. ஆகவே வரையறுத்தல் ஏஎஸ்பி அப்ளைட் சோசியல் சைக்காலஜியுடைய வேலையாக இருக்கிறது என்பதை நாம் பார்க்கின்றோம். அடுத்து ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஏஎஸ்பி. அவருடைய அப்ளைட் சோசியல் சைக்காலஜிஸ்ட் அவர்கள் பரீட்சார்த்தமாக இருக்கிறார்கள், மற்றவர்களுக்கு பயன்படுவார்கள். அதில் அவர்கள் என்ன செய்கின்றார் என்றால் மதிப்பீடு, நிகழ்ச்சிகளுக்கு மதிப்பீடு செய்தல், அவருடைய தனிநபர் தொடர்போ குழுவினர் தொடர்போ மதிப்பீடுகளை செய்தல், திட்டமிடல், லட்சியங்களை திட்டமிடல், செயல்முறை திட்டங்கள். ஆகவே அப்ளைட் சோசியல் சைக்காலஜிஸ்ட் என்ன செய்கின்றார்கள் என்றால் திட்டமிடுதல், லட்சியங்களை திட்டமிடுதலும் செயல்முறை திட்டங்களை முன்வைப்பதும் இவருடைய வேலையாக கருதப்படுகின்றது. அதில் திட்டமிடலில் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் ஏற்படுத்தலாம், இருப்பு வசதிகளை கையாளுதல், அடைதல், திட்டமிடுதல். ஃபங்க்ஷன் ஏஎஸ்பி பொறுத்தமட்டில் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள், இருப்பு வசதிகளை கையாளுதல், லக்குகளை அடைதல் உடைய வேலையாக இருக்கிறது. அடுத்து பார்ப்பது பயிற்சிகள். பயிற்சிகளில் பேசிக் சைக்காலஜியில் விழிப்புணர்வு ஏற்படுத்துவது, அப்ளைடு சோசியல் சைக்காலஜியில் விழிப்புணர்வு அல்லது அவேர்னஸ் கவுன்சிலிங். அது தவிர அவர்கள் மனத்திற்பம் உடையாமல் அல்லது இல்லாமல் இருப்பவர்களுக்கு கவுன்சிலிங், அவர்களுக்கு மனதிற்கு ஆறுதல்களை தேர்தல்களை கூறுகின்றார்கள். இந்த செயல்களையும் ஏஎஸ்பி அப்ளைட் சோசியல் சைக்காலஜிஸ்ட் செய்கின்றார்கள். கல்வி முறைகளில் மாற்றங்களை ஏற்படுத்துகின்றார்கள். கல்வி முறைகளில் பாடத்திட்டங்கள் அல்லது பயிற்சிகள், தேர்வுகள், அவைகளில் நேர்காணல் போன்றவைகளில் முறைகளை, வேறுபட்ட முறைகள் அவைகள் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதை திட்டப்படுத்துதலும் செயல்படுத்தலும் அவருடைய வேலையாக இருக்கிறது. தனிநபர் மற்றும் குழுவிற்கு உணர்வுகளில் மாற்றங்களை ஏற்படுத்துவதும் அப்ளைட் சோசியல் சைக்காலஜியுடைய வேலையாக இருக்கிறது. சிந்தனை மாற்றம் ஏற்படுத்துவதும் அவருடைய வேலையாக இருக்கிறது. அதே போல நடத்தை மாற்றங்களை ஏற்படுத்துவதும் அவருடைய செயல்பாடுகளாக இருக்கிறது. ஆகவே விழிப்புணர்வு, கவுன்சிலிங், கல்வி மாற்றங்கள், தனிநபர் மற்றும் குழுவிற்கு உணர்வுகள் மாற்றங்கள், சிந்தனை மாற்றங்கள், நடத்தை மாற்றங்களை இவர்கள் ஏற்படுத்தி தருகின்றார்கள். இது போக ஆய்வுகள் ஏற்படுத்துவதும் இந்த அப்ளைட் சோசியல் சைக்காலஜியுடைய வேலையாக இருக்கிறது. இந்த ஆய்வுகளில் முதலில் வருவது உடல் நலம். மனிதர்கள் உடல்நலம் உடையவர்களாக இருக்க வேண்டும். ஆகவே உடல்நலத்தை பற்றியும் ஆய்வு செய்வதும், கல்வி, ஆளுமை, போர் சமய இக்கட்டான சூழல்களிலும் இவர்கள் ஆய்வுகளை செய்து இவர்கள் திருத்தங்களை செய்து தருகின்றார்கள். ஆகவே இது போன்ற நிகழ்வுகளில் அப்ளைட் சோசியல் சைக்காலஜிஸ்ட் பல்வேறு துறைகளில் செயல்பாடுகள் செய்து இந்த சமூக உயர்வுக்கு பெரும் பாடுபடுகின்றார்கள் என்பதை கூறி இந்த பாடத்தை இத்துடன் முடித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.